உண்மையான ஏரிஸை ஒரு குப்பை கிடங்கில் கண்டெடுத்தேன். அவளை வளர்க்கவும் தினமும் கத்தவும் துன்புறுத்தவும் அவளது குணத்தை மாற்றவும் சிஸ்டம் சொன்னது. நான் கொடூரமாக தலையசைத்தேன். அது எளிதுதான். எனக்கு குழந்தைகளை துளியும் பிடிக்காது. 16 ஆண்டுகளுக்குப் பிறகு பள்ளிவாசலில் அவள் குடும்பத்தை சந்தித்தேன். நான் செருப்பு அணிந்து 2 ஸ்டார் சாசேஜ்களை பிடித்துக் கொண்டிருந்தேன். அவளது பெற்றோர் சொகுசு காரில் 1 முதல் 16 வயது வரையிலான பரிசுகளுடன் வந்தனர். அவளது தந்தை என்னை பார்த்து, இத்தனை ஆண்டுகளாக கஷ்டப்பட்டிருக்கிறாய் என்றார். போலி ஏரிஸ் அந்த மனிதரிடம் ஒட்டிக்கொண்டு உண்மையான ஏரிஸை தயக்கத்துடன் பார்த்தாள். சகோதரி, என்னை விரட்டிவிடாதீர்கள். உண்மையான ஏரிஸ் அவர்களை விசித்திரமாக பார்த்துவிட்டு என்னிடம் வந்து சாசேஜை பறித்து, அப்பா, மறுபடியும் இதையா சாப்பிடுகிறீர்கள் என்றாள். குப்பை தொட்டி அருகே உண்மையான ஏரிஸை கண்டபோது அவளுக்கு 1 மாதம்தான் ஆகியிருந்தது. அவள் மிகவும் மெலிந்து பூனைக்குட்டி போல மெல்லிய குரலில் அழுதாள். ஆனால் நான் கையில் எடுத்ததும் அழுவதை நிறுத்திவிட்டாள். அந்த உருண்டையான கண்கள் என்னை உற்று நோக்கி நிலவாக வளைந்தன. நான் புருவத்தை நெரித்து ஏளனமாக முணுமுணுத்தேன். என்னை ஏமாற்ற நினைக்காதே. பணத்திற்காகத்தான் உன்னை வளர்க்கிறேன். சிஸ்டம் சற்று பேசாமல் இருந்தது. பிறகு ஏன் அவளது கன்னத்தை கிள்ளுகிறாய்? நான் சட்டென கையை எடுத்துக்கொண்டேன். நான் ஏமாந்து விட்டேன். விரைவிலேயே சுதாரித்துக் கொண்டேன். கொடூர வளர்ப்பு கொள்கைப்படி கடைசியில் மலிவான பால் பவுடரை வாங்கினேன். ஆனால் அது அவளுக்கு பிடிக்கவில்லை என்று தோன்றியது. அவளது சின்ன மூக்கு சுருங்க, கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. என்ன ஒரு அடம்பிடி! வேண்டுமென்றால் சாப்பிடு, இல்லையென்றால் விடு. அவள் தன் சிறிய கையால் என் விரலை பிடித்து ஆட்டினாள். மறுநாள் காலை கூடுதல் வேலை பார்த்து மாலை சிறந்த பால் பவுடரை வாங்கினேன். இது சரியா? நல்ல பால் குடிக்காவிட்டால் அவள் வளரமாட்டாளே. வளராவிட்டால் பணத்திற்காக அவளை எப்படி விற்பேன்? தூக்கமின்றி ஒவ்வொரு நிமிடமும் மூச்சை பார்த்தேன். குழந்தைகள் அழாமல் இருப்பது இயல்பா என இணையத்தில் தேடினேன். 6வது முறை பார்க்கும்போதுதான் அவள் விழித்துக் கொண்டாள். என்ன செய்கிறாய்? அவள் சாகாமல் இருக்கிறாளா என்று பார்க்கிறேன். அவளுக்கு 3 வயதானபோது என் கொடூர குணத்தை காட்டத் தொடங்கினேன். இன்று முதல் அவள் கன்னத்தை கிள்ளி, பேய் போல நீயே உன் காலணியை கட்டிக்கொள் என்றேன். ஒருவேளை அது மரபணுவாக இருக்கலாம். உண்மையான ஏரிஸ் மிகவும் புத்திசாலி. அவள் விரைவிலேயே காலணிகளை கட்ட, தனியாக தூங்க, தனியாக சாப்பிட, தன் காலுறைகளை தானே துவைக்க கற்றுக்கொண்டாள். இது என்ன மாதிரியான கொடுமை? என் திட்டம் அப்போதுதான் தொடங்கியிருந்தது. அடுத்து அவளை தரை துடைக்க, சமைக்க, அழுக்கான மற்றும் கடினமான வேலைகளை செய்ய வைத்து என் அடிமையாக மாற்றப் போகிறேன். இந்த வழிமுறை சரியானதுதான். எதிர்பாராத விதமாக உண்மையான ஏரிஸ் மிகவும் கீழ்ப்படிதலுடன் இருந்தாள். நான் சொன்னதையெல்லாம் அவள் செய்தாள். ஆனால் அவளது கண்டிப்பான தந்தையாக அவள் செய்யும் எந்த தவறையும் நான் அனுமதிக்க மாட்டேன். எனவே அவள் துடைப்பத்து நீரை தட்டிய பிறகு நான் என் கைகளை கட்டிக்கொண்டு அவளை கடுமையாக திட்டினேன். நீ மிகவும் மந்தமானவள். உன் உண்மையான பெற்றோர் வரும்போது அவர்கள் உன்னை வெறுப்பார்கள். அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது. அவள் அழுது கொண்டே தன் அறைக்குள் ஓடினாள். நான் விரைவாக பின்தொடர்ந்து கதவின் மீது காது வைத்து கவனித்தேன். உள்ளே அழுகுரல் மெல்ல மெல்ல குறைந்தது. நான் பதற்றமடைந்தேன். நான் என்ன செய்வது? அவள் அழுது அழுது மயக்கமடைந்திருக்கலாம். அவ்வளவு மோசமில்லை. நீ சொல்வது சரிதான். நான் இன்னும் 5 நிமிடங்கள் காத்திருக்கிறேன். அது சரிதான். 4 நிமிடங்கள், 3 நிமிடங்கள், 1 நிமிடம். விடுங்கள். நான் உள்ளே சென்று பார்க்கிறேன். நான் பேசி முடிப்பதற்கு முன்பே கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே சென்றேன். ஏரிஸ் மேஜையின் மேல் சாய்ந்து வரைந்து கொண்டிருந்தாள். நான் அவளை தூக்கிக் கொண்டு முகத்தை இறுக வைத்து விளக்கினேன். நான் சும்மா விளையாட்டிற்கு சொன்னேன். நீ மிகவும் அழகானவள். உன் பெற்றோர் உன்னை வெறுக்க மாட்டார்கள். அந்த வரைபடத்தில் பெரியவர் மற்றும் சிறியவர் என இருவர் இருந்தனர். எனக்கு வேறு யாரும் வேண்டாம். எனக்கு அப்பா வேண்டும். நான் அமைதியாக இருந்தேன். அப்பா, அழாதீர்கள். நான் அழவில்லை. பிறகு அவளை திட்டுவது பலன் அளிக்கவில்லை என்று உணர்ந்தேன். மாறாக அது எப்போதும் என்னைத்தான் அழ வைத்தது. நான் ஓவிய புத்தகங்களை வாங்கி அவளை படிக்கச் சொன்னேன். மீண்டும் இது என்ன? உனக்கு புரியவில்லை. நான் அவளை படிப்பால் துவம்சம் செய்யப் போகிறேன். முதல் நாள் நான் அவளுக்கு நான், நீ, அவன் என்று கற்றுக் கொடுத்தேன். 2ஆம் நாள் அன்பு, வெறுப்பு, பிடிக்கும், பிடிக்காது என்று கற்றுக் கொடுத்தேன். 3ஆம் நாள் அவள் அனைத்தையும் சேர்த்து ஒரு குஞ்சு போல என்னை துரத்திக் கொண்டே எனக்கு அப்பாவை பிடிக்கும், எனக்கு அப்பாவை பிடிக்கும் என்று சொன்னாள். நான் வெட்கப்பட்டு கோபமாக ஓவிய புத்தகத்தை எறிந்தேன். எதற்கும் உதவாது. அவள் தொடக்கப்பள்ளியில் சேரும் முன் அவளை என் குடும்ப பதிவில் சேர்க்க வேண்டும். அவளுக்கு நான் பெயர் வைக்கவில்லை என்பதை உணர்ந்தேன். நான் எப்போதும் அவளை சிறியவள் என்றுதான் அழைத்து வந்தேன். இது ஒரு முக்கியமான தருணம். வாழ்நாள் முழுவதும் நினைவில் இருக்கும்படியான அவளை வருத்தப்பட வைக்கும் பெயராக வைக்க வேண்டும். சகோதரனுக்காக ஏங்குதல் என்று பொருள்படும் யாருமே விரும்பாத ஜாவோ என்ற பெயரை பரிந்துரைக்கிறேன். நான் ஒரு இரவு முழுவதும் அதை பற்றி யோசித்தேன். மறுநாள் நான் நம்பிக்கையுடன் அவளை பதிவு செய்துவிட்டு சிஸ்டத்திடம் தம்பட்டம் அடித்தேன். உன் ஆலோசனையின்படி அவளுக்கு பிடிக்காத ஒரு பெயரை வைத்தேன். இப்போதுதான் உனக்கு புரிகிறது. உன் பெயர் லூஜு.
நான் வெற்றிகரமாகச் சிரித்தேன். அந்த சிறுமிக்கு மழை நாட்களை பிடிக்காது, அதனால் அவளுக்கு மழை என்று பொருள்படும் ஜூ என்று பெயர் வைத்தால் நிச்சயம் அவளுக்கு எரிச்சலாக இருக்கும். அப்பா, உங்கள் குடும்ப பெயரை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி. ஏதோ தவறாக தோன்றியது. தொடக்கப் பள்ளியில் நான் அவளை கடுமையாக படிக்கும்படி கட்டளையிட்டேன். லூஜியு கீழ்ப்படிந்து நடந்து கொண்டாள், மிகவும் நிதானமாக மாறினாள். அவள் எப்போதும் அப்பா எனக்கு பிடிக்கும் என்று சொல்வதை நிறுத்திவிட்டாள். அவள் வீடு திரும்பியதும் வீட்டு வேலைகளைச் செய்வாள், பாடங்களை முடிப்பாள், தூங்குவதற்கு முன் என் படுக்கையை சரிசெய்து வைப்பாள். பார், நாங்கள் நிச்சயம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிகிறோம். கொடிய வளர்ப்பு திட்டம் நன்றாகவே முன்னேறுகிறது. இருந்தாலும் அவளை சோதிக்க அவளது அறைக்குள் ரகசியமாக செல்லாமல் இருக்க முடியவில்லை. ஒரு நாள் பள்ளி முடிந்து திரும்பும்போது அவள் 2 ஸ்டார் சாசேஜ்களை வாங்கிக் கொண்டு வந்தாள். உனக்கு எங்கே பணம் கிடைத்தது? அப்பா ரகசியமாக என் பையில் வைக்கவில்லையா? அது தற்செயலாக நடந்தது. அப்படியானால் அதற்கு முந்தைய நாள், கடந்த வாரம், சென்ற மாதம், அதற்கு முந்தைய மாதம் பற்றி என்ன சொல்வாய்? மேலும் இதெல்லாம் ஆரோக்கியமற்ற உணவு. யார் உன்னை இதை சாப்பிடச் சொன்னது? அவளது ஏக்கமான பார்வையின் முன்னால் நான் அந்த 2 சாசேஜ்களையும் சாப்பிட்டு முடித்தேன். வீடு திரும்பிய 2 மணி நேரத்திற்கு பிறகு நானே தயாரித்த ஸ்டார் சாசேஜ்களுடன் அவளது அறைக்குள் சென்றேன். பார், ஆரோக்கியமான உணவு என்றால் இப்படித்தான் இருக்கும். லூஜியு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அவள் ஒவ்வொன்றையும் சாப்பிடும்போது அவளது கண்கள் மின்னின. இது என்ன இப்போது? நான் அவளை நச்சு பரிசோதனை செய்யச் சொல்கிறேன், அவ்வளவுதான். நான் திருப்தியுடன் வெளியேறினேன். லூஜியு மிகவும் புத்திசாலி, ஒவ்வொரு முறையும் கிட்டத்தட்ட முழு மதிப்பெண்களை பெறுவாள். ஆனால் 3ஆம் வகுப்பு இறுதித் தேர்வில் ஆங்கிலத்தில் அவள் 98 மதிப்பெண்கள் மட்டுமே எடுத்தாள். இவ்வளவு கவனக்குறைவாக எப்படி இருக்க முடியும்? ஏன் அந்த 2 மதிப்பெண்களை இழந்தாய்? மன்னிக்கவும் அப்பா, அடுத்த முறை கவனமாக இருக்கிறேன். லூஜியு தலையை குனிந்து மன்னிப்பு கேட்டுவிட்டு அமைதியாக தனது அறைக்குள் சென்றாள். இது வேலை செய்கிறது. சிஸ்டம் பேசி முடிப்பதற்கு முன்பே நான் லூஜியுவின் முதுகை பார்த்து கொண்டு மௌனமாக அழுது கொண்டிருந்தேன். கடவுளே, நான் என்ன செய்துவிட்டேன்? ஒன்றும் பெரிதாக இல்லை. சில நிமிடங்களுக்கு பிறகு லூஜியு சமையலறைக்கு சமைக்க வந்தபோது நான் மூலையில் சுருண்டு அமர்ந்து அழுவதை பார்த்துவிட்டாள். நான் உடனடியாக எழுந்து என் முகத்தை துடைத்துக் கொண்டேன். அப்பா, மீண்டும் அழுகிறீர்களா? நான் அழவில்லை. சமையல் புகையினால் என் கண்கள் கசக்கின்றன. அப்பா, அடுத்த முறை நான் முழு மதிப்பெண் எடுக்கிறேன். உனக்கு என்ன தெரியும்? அப்பாவுக்கு என் மீது மிகுந்த அன்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் தயக்கத்துடன் ரகசியமாக என் கையை அவள் தோள் மீது போட்டேன். நீ அவளுக்கு பாடம் புகட்ட வேண்டும்தானே? வாயை மூடு. இதற்குத்தான் நடிப்பு என்று பெயர். அவள் என்னை நம்பிய பிறகு நான் அவளை ஆழமாக காயப்படுத்துவேன். ஆனால் நான் நீண்ட நேரம் காத்திருந்தேன். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. அதற்கு பதிலாக லூஜியு அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தாள். லூஜியு அழுது நான் பார்த்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. வீட்டிற்கு வந்ததும் அவள் மேஜையின் மீது தன் தலையை வைத்துக் கொண்டாள். குய், என்னாச்சு? அப்பாவிடம் சொல். யாராவது உன்னை துன்புறுத்தினார்களா? நான் பதற்றத்துடன் பலமுறை அங்கும் இங்கும் நடந்தேன். பலமுறை சமாதானப்படுத்திய பிறகு அவள் அழுது கொண்டே என்னிடம் சொன்னாள். நான் அப்பாவின் சொந்த மகள் இல்லை என்று அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவுதானா? நான் நிம்மதி பெருமூச்சு விட்டேன். சரிதான், நான் உன்னை குப்பை தொட்டிக்கு அருகில் தான் கண்டெடுத்தேன். லுஜியு அதிர்ந்து போனாள். நிஜமாவா? நான் அவளிடம் அடிக்கடி இதைச் சொல்வேன். அவள் ஒரு குப்பை தொட்டியில் கண்டெடுக்கப்பட்டாள், ஆனால் அது உண்மை என்று அவள் ஒருபோதும் நினைத்ததில்லை. மீண்டும் அழப்போவது போல அவளது வாய் துடித்தது. அதனால் என்ன? லுஜியுவின் மூளை குழம்பிப் போய் அவள் அழுவதை நிறுத்தினாள். நான் உன்னிடம் நன்றாக நடந்து கொள்கிறேனா? ஆம். இத்தனை ஆண்டுகளாக நான் உன்னை வளர்க்கவில்லையா? ஆம். நான் உன்னுடைய உயிரியல் தந்தை இல்லை என்பது எதையாவது மாற்றுகிறதா? லு நீண்ட நேரம் தீவிரமாக யோசித்தாள். இல்லை. பிறகு என்ன கவலை? இது உண்மையான ஏரிஸை காயப்படுத்தியிருக்கக்கூடிய கடினமான கேள்வி. அதை கண்டு கொள்ளாதே. எனக்கென்று ஒரு தனி பாணி இருக்கிறது. மறுநாள் லு பள்ளிக்குச் சென்றபோது அதே எரிச்சலூட்டும் சிறுவர்கள் அவளை அனாதை என்று மீண்டும் கேலி செய்தனர். அதனாலென்ன? லியுசியாவோ, உன் உடைகள் அழுக்காக இருக்கின்றன. உன் பெற்றோர் உனக்கு துவைக்கக்கூட கற்றுத்தரவில்லையா? அவர்களுக்கு உன்மீது அன்பு இருக்காது. ஜோ டபால், நீ தேர்வுகளில் எப்போதும் கடைசிதான். உன் பெற்றோர் உன்னை கவனிப்பதில்லை. நீ உருப்படுவாய் என்று அவர்களுக்கு நம்பிக்கை இருக்காது. சாங் யாவ், நீ தினமும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுகிறாய். உன் பெற்றோர் உன்னை தடுக்க மாட்டார்கள். உன் ஆரோக்கியத்தில் அவர்களுக்கு அக்கறை இருக்காது. அந்த 3 சிறுவர்களும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். அவர்களின் முகம் சிவந்து போனது. எப்படியிருந்தாலும் நீ ஒரு அனாதை. அதனாலென்ன? என் அப்பா என்னை நேசிக்கிறார். நான் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாட்கள் இப்படியே லுஜியுவுக்கும் எனக்கும் கடந்தன. அவள் சிறந்த மதிப்பெண்களுடன் நகரின் சிறந்த நடுநிலைப் பள்ளி மற்றும் உயர்நிலைப் பள்ளியில் சேர்ந்தாள். நான் மகிழ்ச்சியுடன் அவளுடன் உயர்நிலைப் பள்ளிக்கு அருகிலுள்ள வீட்டிற்கு குடிபெயர்ந்தேன். வாடகை அதிகம் என்று தெரிந்ததும் லுஜியு டியூஷன் எடுக்க முன்வந்தாள். ஆனால் நான் பதறிப்போனேன். வேண்டாம். ஏன் கூடாது? நீ டியூஷன் எடுத்தால் அது உன் படிப்பை பாதிக்கும். நீ நல்ல பல்கலைக்கழகத்தில் சேராவிட்டால் என்னை கவனிக்க உன்னால் சம்பாதிக்க முடியாது. அது நியாயம்தான். நான் நிம்மதியடைந்தேன். ஆனால் அவள் இதை சீரியஸாக எடுத்துக்கொண்டு என்னை காப்பாற்ற படிப்பை நிறுத்திவிடுவாளோ என்று பயந்தேன். இன்னும் சில ஆண்டுகள் என்னால் உன்னை கவனிக்க முடியும். இதைத்தான் நீண்டகால முதலீடு என்று சொல்வார்கள். லுஜியு சிரித்தாள். நன்றி அப்பா. நான் ஒரு புதிய பையுவை எடுத்து அவள் மீது எறிந்தேன். வழியில் கிடைத்தது. அப்பா, பழைய பையையே என்னால் பயன்படுத்த முடியும். பயன்படுத்து என்று சொன்னால் பயன்படுத்து. ஏன் இவ்வளவு பேச்சு? லூஜி, நீ மகிழ்ச்சியுடன் பையுவை வாங்கிக் கொண்டாய். பள்ளிக்குச் செல்லும் முன் அவள் தலையை உள்ளே நீட்டி, அப்பா, எனக்கு ஸ்டார் சாசேஜ் வேண்டும் என்றாள். எனக்கு தெரியும். அன்று மாலை அவளை அழைத்து வர ஸ்டார் சாசேஜுடன் பள்ளிவாசலுக்கு சீக்கிரமே சென்றேன்.
ஒரு விலையுயர்ந்த சொகுசு கார் பள்ளி வாசலில் நின்றது. பெற்றோர்களின் ஆச்சரியமான மற்றும் பொறாமை கலந்த பார்வைகளுக்கு இடையே 4 பேர் இறங்கினார்கள். முன்னால் வந்த தம்பதியினர் நன்கு பராமரிக்கப்பட்டவர்களாகவும் விலையுயர்ந்த உடைகளை அணிந்திருந்தனர். மற்ற இருவரும் ஒரு அண்ணன் மற்றும் தங்கையாக இருக்கலாம். தங்கை தன் அண்ணனின் சட்டையை பிடித்துக்கொண்டு பதற்றமாக இருந்தாள். அதே சமயம் அண்ணன் எங்களைப் போன்றவர்களுடன் நிற்பதை அவமதிப்பது போல சுற்றிலும் பார்த்தான். நீண்ட நாட்களாக அமைதியாக இருந்த சிஸ்டம் திடீரென்று ஆன்லைனுக்கு வந்தது. ஷூ குடும்பத்தினர் தங்கள் உண்மையான மகளை அழைத்துச் செல்ல வந்துள்ளனர். நான் சிலையாக நின்றேன். லூஜியுவை 16 வயது வரை வளர்த்த பிறகு அவளுடைய உயிரியல் பெற்றோர் அவளை அழைத்துச் செல்வார்கள் என்று சிஸ்டம் என்னிடம் கூறியிருந்தது. ஆனால் இந்த நாள் இவ்வளவு திடீரென வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. உள்ளுணர்வாக நான் முன்னேறிச் செல்ல நினைத்தேன். ஆனால் என் உடையை பார்த்தேன். சப்பல், 30 ரூபாய் டீ ஷர்ட், கலைந்த தலைமுடி, கையில் 2 ஸ்டார் சாசேஜ். அது லூஜியுவின் குடும்பத்திற்கு நேர்மாறாக இருந்தது. நான் உதட்டை கடித்துக்கொண்டு அசையாமல் நின்றேன். 2 நிமிடங்கள் கழித்து உயர்நிலைப் பள்ளி முடிந்தது. லூஜியு சாலையின் குறுக்கே நின்றாள். அவளது உயரமான போனிடையில் நேர்த்தியாக இருந்தது. பள்ளி சீருடையின் கைகளை மடித்து வைத்திருந்ததில் அவளது கைகள் தெரிந்தன. அவள் என்னிடம் ஏதோ மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புவது போல கண்கள் மின்ன ஆவலுடன் தேடிக்கொண்டிருந்தாள். நான் நிச்சயம் அவளை அழைத்து வருவேன் என்று அவளுக்கு தெரியும். ஆனால் நான் கூட்டத்தில் பின்னோக்கி மறைந்து கொண்டேன். லூஜியு என்னை பார்ப்பதற்குள் ஷூ குடும்பத்தினர் அவளை கண்டுவிட்டனர். அவர்கள் முன்னரே விசாரித்து அவள் எப்படி இருப்பாள் என்று தெரிந்து வைத்திருந்தனர். திருமதி ஷூ கண்ணீருடன் முதலில் முன்னேறி வந்து மெதுவாக இது நீதானா என்று அழைத்தார். மன்னிக்கவும் அத்தை, நீங்கள் தவறான நபரை அணுகுகிறீர்கள். ஷூ பின்தொடர்ந்து லூஜியுவை மேலிருந்து கீழாக பார்த்து விளக்கினார். நான் ஷூ குழுமத்தின் ஷூ ஷீமிங். உன் பெயர் ஷூ அனான். நீதான் எங்களின் உயிரியல் மகள். உன்னை வீட்டிற்கு அழைத்துச் செல்லவே இன்று வந்திருக்கிறோம். சுற்றியிருந்தவர்கள் அவர்கள் பக்கம் பார்த்தனர். லூஜியு பெருமூச்சு விட்டுவிட்டு சங்கடத்துடன் ஒதுங்கிச் சென்றாள். இது ஏதாவது தெருவில் நடக்கும் குறும்படம் போன்றதா? நான் இன்னும் வீட்டிற்குச் சென்று என் தந்தைக்கு சமைக்க வேண்டும். உங்களால் வேறு யாரையாவது பார்க்க முடியாதா? திருமதி ஷூ ஏதோ பயங்கரமான விஷயத்தை கேட்டது போல் மூச்சு திணறினார். நீ வீட்டில் தான் சமைக்க வேண்டுமா? என் மகளே, நீ எவ்வளவு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். மரியாதையுடன் இருந்த லூஜியு இந்த வார்த்தைகளை கேட்டு முகத்தை மாற்றிக்கொண்டாள். அவள் கோபப்படுவதற்குள் ஒரு குட்டி இளவரசி போல இருந்த பெண் முன்னே வந்தாள். கண்ணீரை துடைத்தபடி அவள் விம்மி அழுது லூஜியுவிடம் தலைவணங்கினாள். இத்தனை ஆண்டுகளாக உனது இடத்தை நான் பிடித்ததற்கு மன்னித்துவிடு. ஆனால் அம்மா, அப்பா என்னை இவ்வளவு காலம் அன்புடன் வளர்த்தார்கள். அவர்களை பிரிய எனக்கு விருப்பமில்லை. தயவு செய்து என்னை விரட்டாமல் இருக்க முடியுமா? நீங்கள் என்னை விரட்டாதவரை நான் உங்கள் வேலைக்காரியாக இருப்பேன். தயவு செய்து வேண்டாமே. ஷூ குடும்பத்தின் தொலைந்து போன மகளை, அதுவும் கூட்ட நெரிசல் மிகுந்த பள்ளிவாசலில் இப்படி அலட்சியமாகச் சந்திப்பது முறையா? அதுமட்டுமின்றி அந்த போலி மகளை பொது இடத்தில் இப்படி அழவும் மன்னிப்பு கேட்கவும் விடுவது சரியா? அவர்கள் லூஜியுவின் உணர்வுகளைப் பற்றி கொஞ்சமாவது சிந்திக்கவில்லையா? நான் தலையிட துடிப்பதை கவனித்த சிஸ்டம் அங்கே போகாதே என்று எச்சரித்தது. அவள் வீட்டிற்கு வரும் வரை காத்திரு. அப்போது உனக்கு பணம் கிடைக்கும். என் கோபத்தை அடக்கிக் கொண்டு கைகளை இறுக்கினேன். அப்போது மற்றொரு குரல் கேட்டது. மிங்ஜு, நீ இவ்வளவு தாழ்மையாக இருக்க வேண்டியதில்லை. அந்த இளைஞன் ஷூ மிங்ஜுவின் தோள்களை பாதுகாப்பாக அணைத்துக்கொண்டு லூசியுவின் வழியை மறித்தான். உன் குடும்பத்திடம் நீ இப்படித்தான் நடந்து கொள்வாயா? அவன் லூசியுவை கீழ்த்தரமாக பார்க்க நினைத்தான். ஆனால் லூசியு நன்றாக வளர்ந்திருந்ததால் அவனது உயரத்திற்கு இருந்தாள். அவளை தன் ஆளுமையால் மிரட்ட மட்டுமே அவனால் முடிந்தது. அம்மா, அப்பா உன்னை பல ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறார்கள். உனக்கு மனசாட்சியோ அல்லது நாகரிகமோ இல்லையா? மிங்ஜு உன்னிடம் அழுது மன்னிப்பு கேட்டாலும் உனக்கு எந்த உணர்ச்சியும் இல்லையா? நீ என்ன குளிர்ந்த இரத்தத்தை கொண்ட மிருகமா? லூசியுவுக்கு பொறுமை இழந்தது. அவள் பெருமூச்சு விட்டு பாதுகாப்பு அறை நோக்கி கத்தினாள். பாதுகாப்பு அதிகாரியே, யாரோ என்னை தொந்தரவு செய்கிறார்கள். லூசியு நல்ல குணமும் சிறந்த அறிவாற்றலும் கொண்டவள். ஆசிரியர்கள், மாணவர்கள், கேண்டீன் பாட்டி, பாதுகாப்பு அதிகாரி என அனைவரும் அவளை நேசித்தனர். அவள் சொன்னதும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த பாதுகாப்பு அதிகாரி உடனடியாக தன் இரும்பு கம்பியுடன் முன்னேறினார். விலகிச் செல்லுங்கள், விலகிச் செல்லுங்கள். சொகுசாக வாழ்ந்த ஷூ குடும்பத்தினர் இப்படி நடத்தப்பட்டதில்லை. அவர்கள் பின்வாங்கியபடி விளக்கம் சொல்ல முயன்றனர். லூசியு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர்களை கடந்து சென்றாள். அவள் கூட்டத்தை பார்த்துக்கொண்டே நான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து ஒரு குட்டி பறவை போல துள்ளி குதித்து என்னிடம் வந்தாள். என் கையில் இருந்த ஸ்டார் தொத்திரைச்சியை பார்த்து அவள் அதிருப்தியுடன் முடியாது என்றாள். இதை நானேதான் செய்தேன். லூஜியு கண்களைச் சுருக்கி அந்த தொத்திரைச்சியை உன்னிப்பாக கவனித்து உறுதியாக இவை கடையில் வாங்கியவை என்றாள். நீங்கள் பொறிப்பவற்றில் எப்போதும் கருகிய இடங்கள் இருக்கும். இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஜங்க் ஃபுட் தான், ஆனாலும் உனக்காக வாங்கி வந்தேன். நன்றி அப்பா. நான் அவள் கையை பிடித்துக்கொண்டு பின்னோக்கி பார்க்காமல் வீட்டிற்கு விரைந்தேன். நான் திரும்பி பார்த்தால் ஷூ குடும்பத்தினர் எங்களை துரத்தி வருவார்களோ என்று பயந்தேன். வழியில் அவள் நாள் எப்படி இருந்தது என்று கேட்டேன். எனக்கு இன்று மிக நல்ல நாள். பருவத்தின் இறுதிக்கான பெற்றோர் ஆசிரியர் கூட்டம் இருக்கிறது. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வைத்திருக்கிறேன். அவள் சிறிது தயங்கி பின் விரக்தியுடன் சொன்னாள். ஆனால் பள்ளி முடிந்து வெளியே வந்தபோது
வாசலில் சில பைத்தியக்காரர்களை சந்தித்தேன். அவர்கள் திரும்ப திரும்ப என் பெயர் ஷூ ஆனான் என்று சொன்னார்கள். நான் ஷூ குடும்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் எப்படி அவர்களின் மகளாக இருக்க முடியும்? என் இதயம் ஒரு கணம் சுருங்கியது. நான் கவனமாக, ஒருவேளை நீ நிஜமாகவே அவர்களது மகளாக இருந்தால் என்ன செய்வாய் என்று கேட்டேன். லூஜியு திடீரென்று நடப்பதை நிறுத்தினாள். எனது பதற்றமான பார்வையில் அவள் பதிலளித்தாள், உண்மையாகவே அவர்கள்தான் என் குடும்பம் என்றால் அவர்களை நிச்சயமாக சிறந்த மனநல மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ப்பேன். என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து என்னால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் மிகவும் பணக்காரர்கள். லூஜியு தீவிரமாக தலையசைத்தாள். நிச்சயமாக அவர்களை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு அவர்களின் மனநிலையால் அந்த பணத்தை தேவைப்படும் பிறருக்கு நன்கொடையாக அளிப்பேன். அவர்களால் அந்த பணத்தை புத்திசாலித்தனமாக செலவிட முடியுமா? மற்றவர்களை செலவிட வைப்பதே மேல். நான் மனதார ஏற்றுக்கொண்டு தலையசைத்தேன். மகளே, நீ எவ்வளவு சிந்தனையுடன் இருக்கிறாய். லூஜியு உதட்டைச் சுழித்தாள். ஏனென்றால் அப்பா எனக்கு நன்றாக கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். நாங்கள் இப்படி பேசிக்கொண்டும் சிரித்துக்கொண்டும் வீட்டிற்கு வந்தோம். ஆனால் இரவு உணவை முடித்ததும் அழைக்கப்படாத விருந்தினர்கள் கதவை தட்டினார்கள். யூகிக்க தேவையில்லை. ஷூ குடும்பத்தினர் தேடி வந்துவிட்டார்கள். இந்த நாள் எப்போதாவது வரும் என்று எனக்கு தெரியும். நான் எழுந்திருக்க முயன்றபோது லூஜியு முதலில் எழுந்து அமைதியாக, அப்பா, நான் கதவை திறக்கிறேன் என்றாள். ஷூ குடும்பத்தைச் சேர்ந்த நால்வரும் கதவிற்கு வெளியே நேர்த்தியாக நின்றிருந்தனர். அவள் கதவை மூடிவிடுவாளோ என்று அஞ்சிய திருமதி ஷூ விரைவாக பிறப்புச் சான்றிதழை எடுத்து கண்ணீருடன் அவள் கையை பிடித்தார். அண்ணே, முன்பு நடந்தது அனைத்தும் ஒரு தவறான புரிதல். நான் தான் உன்னுடைய உண்மையான தாய். லூஜியு என்னை திரும்பி பார்த்தாள். சரி, உள்ளே வந்து பேசுங்கள். லூஜியு கண்களை தாழ்த்தி அவர்களை உள்ளே விடுவதற்காக ஓரமாக நகர்ந்தாள். முந்தைய நாடகத்திற்கு பிறகு அவர்கள் நால்வரும் சற்று விலகியே இருந்தாலும் ஓரளவு இயல்பாக இருந்தனர். இவன் உன்னுடைய மூத்த சகோதரன் ஷூலிங் தியான், உன்னை விட 3 வயது பெரியவன். திருமதி ஷூ தனது குடும்பத்தை அறிமுகப்படுத்தினார். இவள் ஷூ மிங்ஜு. இவள் உன்னை விட 1 மணி நேரம் தாமதமாக பிறந்தவள். அப்போது அந்த வேலையாளும் நானும் ஒரே மருத்துவமனையில்தான் பிரசவித்தோம். அந்த வேலையாள் ரகசியமாக எங்கள் குழந்தைகளை மாற்றிவிட்டு உன்னை கைவிட்டு விட்டாள். சிறிது காலத்திற்கு முன்புதான் மிஞ்சு என் சொந்த மகள் இல்லை என்று நாங்கள் கண்டறிந்தோம். உடனடியாக நாங்கள் எங்கள் அனைத்து தொடர்புகளையும் பயன்படுத்தி விசாரித்தோம். நேற்றுதான் உன்னை பற்றிய தகவல் கிடைத்தது. நீ இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வாய் என்று அம்மா உண்மையிலேயே எதிர்பார்க்கவில்லை. திருமதி ஷூ அறையின் அலங்காரத்தை பார்த்து அழுகை குரலில் மறைக்க முடியாத அருவருப்பை வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட இடத்தில் யாராவது எப்படி வாழ முடியும்? லுஜியுவின் முகம் குளிர்ந்தது. நாங்கள் ஏன் இங்கே வாழ முடியாது? லுஜியுவின் மனதில் இந்த வீடு அவளும் நானும் சிறிது சிறிதாக அலங்கரித்த ஒன்று. கோடையில் நாங்கள் பழைய ஏசிக்கு முன்னால் அமர்ந்து தர்பூசணி சாப்பிட்டு காற்று வாங்கினோம். குளிர்காலத்தில் சூடு தண்ணீர் பாட்டில்களுடன் பழைய சோபாவில் ஒண்டிக்கொண்டு டிவி பார்த்தோம். அண்ணான், அது என்ன மாதிரியான தொனி? ஷூஷி மிங்கிற்கு பொறுமை இல்லை. குறிப்பாக லூ அவனை ஒரு தந்தையாக இருமுறை அவமதித்திருந்தாள். மிகவும் மரியாதையற்றவள். எந்தவிதமான பண்பும் தெரியவில்லை. நீ ஷூ குடும்பத்தைச் சேர்ந்தவள் போலவே தெரியவில்லை. அவர் உடனடியாக மேசையை தட்டி லுஜியுவை முறைத்து பார்த்தார். புலம்பியது போதும். நீ இப்போதே எங்களுடன் வருகிறாய். ஷூ மிஞ்சு விரைவாக ஷூவின் முதுகை தடவி கொடுத்தார். அப்பா, கோபப்படாதீர்கள். அக்கா பேக் செய்வதற்கு சிறிது நேரம் கொடுங்கள். இந்த குப்பையில் பேக் செய்வதற்கு என்ன இருக்கிறது? பிறகு மிஞ்சு லுஜியுவை பார்த்து மென்மையான மற்றும் கெஞ்சும் குரலில் பேசினாள். சீக்கிரம் அப்பாவிடம் மன்னிப்பு கேள். அப்பாவுக்கு இதய நோய் இருக்கிறது. அவரை கோபப்படுத்தாதே. அம்மாவும் அப்பாவும் நீ வீட்டிற்கு வரவேண்டும் என்று உண்மையிலேயே விரும்புகிறார்கள். நாங்கள் நிறைய பரிசுகளை தயார் செய்துள்ளோம். நகைகள், விலையுயர்ந்த ஆடைகள் அனைத்தும் நானே கவனமாக தேர்ந்தெடுத்தேன். ஷூலிங் தியான் குறுக்கிட்டார். அம்மாவும் அப்பாவும் மிஞ்சுவும் உனக்காக 16 பிறந்தநாள் பரிசுகளை தயார் செய்ய கடுமையாக உழைத்தனர். இப்போது அது வீணான முயற்சியாக தெரிகிறது. லுஜியு ஓரமாக அமர்ந்து இதை கேட்டு கிண்டலாகச் சிரித்தாள். உங்கள் குடும்பம் மிகவும் இணக்கமாக இருப்பதாக நினைக்கிறேன். நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதை பார்த்தால் நான் இல்லாததை நீங்கள் இயங்கவில்லை என்றுதான் தோன்றுகிறது. என் அப்பாவும் நானும் நன்றாகவே இருக்கிறோம். நீங்கள் எங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தயவு செய்து கிளம்புங்கள். இது நீங்களாக முடிவு செய்யக்கூடிய விஷயம் அல்ல. நீ ஷூ குடும்ப இரத்தமாக இருப்பதால் உன்னை வெளியே வளர அனுமதிக்க முடியாது. ஷூ குடும்பத்தினால் மிஞ்சுவையும் உன்னையும் சேர்த்து வளர்க்க முடியும். உன் வளர்ப்பு தந்தையை பொறுத்தவரை அவர்களில் சிலர் கடைசியில் என் பக்கம் ஒரு பார்வை பார்க்க துணிந்தனர். ஷூவின் குரலில் ஒருவித ஆபத்து இருந்தது. நாங்கள் உன்னை அநியாயமாக நடத்த மாட்டோம். திருமதி ஷூ தனது பையிலிருந்து ஒரு கார்டை எடுத்து மேசையின் மீது வைத்து அதை என் பக்கம் தள்ளினார். இது உனக்கான இழப்பீடு. இதில் 10 மில்லியன் யுவான் இருக்கிறது. அவளை வளர்த்ததற்கு நன்றி. அவர் கண்களில் நன்றி உணர்வை விட ஒரு வணிக ரீதியான சம்பிரதாயம், ஒருவித அலட்சியமே இருந்தது. நான் வளர்த்த லூ ஷூவிடம் அவருக்கு திருப்தி இல்லை என்பதை என்னால் உணர முடிந்தது. அவர் ஷூ மிஞ்சு போன்ற ஒரு மகளை விரும்பினார். அவள் கீழ்ப்படிதலுள்ளவள், புரிந்து கொள்பவள், இனிமையாக நடந்து கொள்ளத் தெரிந்தவள். ஆனால் என் கண்களில் என் ஷூ தான் உலகில் சிறந்த குழந்தை. நான் கைகளை இறுக்கிக் கொண்டு கோபத்தில் வெடிக்க இருந்தபோது சிஸ்டத்தின் குரல் கேட்டது. தலைவியே, முட்டாள்தனமாக நடந்து கொள்ளாதே. அவர்கள்தான் அவளுடைய உண்மையான பெற்றோர். இந்த நாளுக்காகத்தானே நீ
நீ அவளை 16 ஆண்டுகளாக வளர்த்தாய். உண்மையான மகள் வீட்டிற்குச் சென்றதும் சிஸ்டம் உனக்கு இன்னும் ஒரு தொகையை வழங்கும். ஆரம்பத்திலிருந்தே நீ இதைத்தானே விரும்பினாய். நான் என் உதட்டை கடித்துக் கொண்டேன். ஆரம்பத்தில் நான் விரும்பியது அதுதான் என்பது உண்மைதான். ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகு லூ ஜியூ என் வாழ்க்கையின் ஒரு அங்கமாகிவிட்டாள். அவளை பிரிந்து செல்ல என்னால் முடியவில்லை. என் சொந்த வாழ்க்கையை துறக்க முடியாதது போலவே. நான் நிமிர்ந்து பார்த்தபோது என் கண்கள் லூ ஜியூவின் கண்களைச் சந்தித்தன. அவள் என்னை அமைதியாக பார்த்துக் கொண்டிருந்தாள். என் பதிலுக்காக காத்திருந்தாள். அந்த கண்கள் கருப்பு ஆப்சிடியன் கற்களைப் போல அமைதியாகவும் வலிமையாகவும் இருந்தன. 16 ஆண்டுகால உழைப்பாலும் 16 ஆண்டுகால அன்பாலும் நான் செதுக்கிய வலிமை அது. நான் விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை. அனைவரின் பார்வையில் நான் பேசவாயை திறந்தேன். ஆனால் சிஸ்டம் மீண்டும் நினைவூட்டியது. தலைவியே, அந்த சிறுமியின் கண்ணோட்டத்தில் நீ எப்போதாவது யோசித்திருக்கிறாயா? ஷூ குடும்பம் பெரியது மற்றும் சக்தி வாய்ந்தது. அவள் வீட்டிற்குச் சென்றால் அவளுக்கு தேவையான அனைத்தையும் பெறலாம். அவள் உன்னுடன் இருந்தால் வாடகை வீட்டில்தான் வாழ வேண்டும். மலிவான ஆடைகளை அணிய வேண்டும். இவ்வளவு இளம் வயதிலேயே உனக்காகச் சமைக்க வேண்டும். சுத்தம் செய்ய வேண்டும் மற்றும் கனமான பொறுப்புகளை சுமக்க வேண்டும். அவள் ஷூ குடும்பத்திற்கு திரும்பினால் அவளுக்கு வாடகை பற்றியோ அல்லது கூடுதல் வகுப்புகளுக்கு பணம் கட்ட முடியாததை பற்றியோ கவலை இருக்காது. அவளை கவனித்துக் கொள்ள நிறைய பேர் இருப்பார்கள். உன் சுயநலத்திற்காக அவளை உன்னுடன் கஷ்டப்பட விட விரும்புகிறாயா? நான் திகைத்துப் போனேன். சிஸ்டம் சொன்ன அனைத்தும் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் நான் ஷுவை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் கடந்த 16 ஆண்டுகால நினைவுகள் என் கண்முன் வந்து சென்றன. என்னால் மனதிற்குள் வாதிடாமல் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஷுவிடம் அன்பாக இருப்பதில்லையே. முதல் சந்திப்பிலேயே அந்த குடும்பமே 16 வயது சிறுமியை மிரட்ட பார்க்கிறது. ஷியு மகிழ்ச்சியாக இருக்கவே வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், துன்பப்பட அல்ல. ஷியுவை முடிவு செய்ய சொன்னால் அவள் என்னுடன் இருக்கவே விரும்புவாள் என்று எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். அவளுக்கு இப்போது 16 வயதுதான் ஆகிறது. பணத்தின் மற்றும் அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை அவள் எப்படி அறிவாள்? ஆனால் நீ ஒரு பெரியவர். இது அவளுக்கு தேவையான ஒரு பாதை என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். அவள் தான் உண்மையான ஏரிஸ். அவள் மெருகேற்றப்பட வேண்டும். அனைவரின் அன்பை பெற தன் செயல்களால் தன்னை நிரூபிக்க வேண்டும். துன்பங்களுக்கு பிறகு வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சி இருக்கும். அவள் நீண்ட காலமா அல்லது குறுகிய காலமா கஷ்டப்பட வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? நான் மௌனமாகிவிட்டேன். சிஸ்டத்தை எதிர்த்து வாதிட என்னால் எந்த காரணமும் சொல்ல முடியவில்லை. லூ ஷியு என்னை சார்ந்திருந்தது. ஏனென்றால் 16 ஆண்டுகளாக அவள் நம்பிய ஒரே குடும்பம் நான் மட்டுமே. நான் அவளுக்கு கொடுத்தது மிகவும் குறைவு. ஷூ குடும்பத்தினர் அவளை மோசமாக நடத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஷியுவை இன்னும் தெரியவில்லை. அவளுடன் பழகிய பிறகு உலகிலேயே சிறந்த பெண் அவள்தான் என்பதை என்னைப் போல அவர்களும் புரிந்து கொள்வார்கள். லூ ஜியுவின் பார்வையில் நான் அமைதியாக நீட்டி அந்த வங்கி அட்டையை எடுத்தேன். திருமதி ஷூ என் செயலில் திருப்தியடைந்தார். பிறகு ஜியுவை பார்த்து, பார்த்தாயா, அவள் உன்னை விட்டுவிட்டாள். உனக்கு செல்ல வேறு இடமில்லை என்று சொல்வது போல் பார்த்தார். லூ ஜியுவிடம் எப்படி விளக்குவது என்று தெரியாமல் தலையை குனிந்து கொண்டேன். ஆனால் நான் சொன்னது போல் ஜியு ஒரு நல்ல மற்றும் புரிந்துகொள்ளும் குழந்தை. எதுவும் கேட்காமல் என் முடிவை அவள் யூகித்துக் கொண்டாள். அவள் எழுந்து அமைதியாக அறைக்குச் சென்று தன் பொருட்களை எடுத்துக்கொண்டாள். 5 நிமிடங்களுக்குப் பிறகு புதிதாக வாங்கிய பையுடன் வெளியே வந்தாள். எதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவளின் உறுதியையும் நல்ல நடத்தையையும் கண்டு ஷூ தம்பதியினரின் முகம் சற்று மாறியது. திருமதி ஷூ ஜியுவின் கையை பிடித்துக் கொண்டார். போகலாம் வா. லூ ஜியு இவ்வளவு எளிதாக போவதைக் கண்டு ஷூயின்ஜு ஆச்சரியப்பட்டார். சகோதரி, கடந்த காலத்தை நீ மறந்துவிடுவது மிகவும் நல்லது. அவள் என்னை பார்த்துவிட்டு சாதாரணமாக பேசுவது போல் நடித்தாள். ஆனால் மாமா உன்னை 16 ஆண்டுகள் வளர்த்தாரே. நீ அவரிடம் விடைபெற மாட்டாயா? லூ ஜியு, நீ எதுவும் சொல்லவில்லை. ஆனால் நான் ஏற்கனவே வருத்தப்பட்டேன். நினைவுகள் என் மனதில் வெள்ளமென பாய்ந்தன. என்னையும் மீறி நான் நகரத் தொடங்கினேன். சிஸ்டம் என் தலையில் கத்தியது. அங்கே போகாதே. அவளை வீட்டிற்கு போகவிடு. அவள் தங்க வேண்டும் என்று நீ நினைத்தாலும் அதைச் செய்ய உனக்கு தகுதி இருக்கிறதா? ஷூ குடும்பத்தினர் உங்களை விரல் சொடுக்கில் நசுக்கி விடுவார்கள். இல்லை, என் மனதிற்குள் கத்தினேன். அவள் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் அவளுக்காக என்னால் முடிவெடுக்க முடியாது. நான் இன்னும் அவளிடம் கேட்கவில்லை. அவள் உண்மையில் என்ன செய்ய விரும்புகிறாள்? நான் லூ ஜியுவின் மணிக்கட்டை பிடித்து வங்கி அட்டையை உயர்த்தி நடுக்கத்துடன் அவள் கண்களை பார்த்தேன். ஜியு, நான் இன்னும் உன்னிடம் கேட்கவில்லை. நீ போக விரும்புகிறாயா? நீ விரும்பவில்லை என்றால் அப்பா அனைத்தையும் விட்டுக் கொடுப்பார். ஷூ குடும்பத்தினர் என்னை நீதிமன்றத்திற்கு அழைத்துச் சென்றாலும் எனக்கு கவலையில்லை. ஜியு நிச்சயம் போக விரும்பவில்லை என்பது எனக்கு தெரியும். அவள் கண்களில் தெளிவான தயக்கம் இருந்தது. ஆனால் அனைவரின் பதற்றமான பார்வையில் லூ ஜியு வங்கி அட்டையை என் கையில் திணித்து தலையசைத்தாள். மாமா, பணம் போதவில்லையா? நான் திகைத்துப் போனேன். லூ ஜியு அவளது கையை பிடித்திருந்த என் கையை பார்த்தாள். அவள் கையை விலக்கவில்லை. அதே கேள்வியை மீண்டும் கேட்டாள். பணம் போதவில்லையா? பிறகு அவள் திருமதி ஷூவை பார்த்தாள். அம்மா, இத்தனை ஆண்டுகளாக மாமா என்னிடம் மிகவும் அன்பாகவே இருந்தார். திருமதி ஷூ உடனடியாக புன்னகைத்து இன்னொரு அட்டையை எடுத்து நீட்டினார்.
மன்னிக்கவும், நான் சரியாக யோசிக்கவில்லை. இதோ இன்னொரு 5 மில்லியன். இதை எடுத்துக்கொள். நான் பேசவில்லை, ஆனால் என் இதயம் மெதுவாக குளிர்ந்தது. ஆம், நான் பணத்தை எளிதாக பெற்றுக்கொண்டு அவளை போக அனுமதித்துவிட்டேன். இப்போது இந்த நாடகம் போடுவதால் பணம் போதவில்லை என்பதைத் தவிர வேறு என்ன அர்த்தம் இருக்க முடியும்? என்னிடம் எந்த எதிர்வினையும் இல்லாததைக் கண்டு ஜியு இந்த அட்டையையும் என் கையில் திணித்தாள். நான் மெதுவாக அவள் கையை விட்டுவிட்டு கட்டாய புன்னகை செய்தேன். சரி, லூ ஜியு, நீயும் நானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நான் பேசி முடிப்பதற்கு முன்பே லூ ஜியு திரும்பி வெளியே சென்று விட்டாள். நான் உடனடியாக பால்கனிக்கு ஓடிச் சென்று அவள் காரில் ஏறுவதை பார்த்தேன். இறுதியில் என்னால் தாங்க முடியாமல் படுக்கையறைக்கு ஓடிச் சென்று கதறி அழுதேன். நான் 1 மணி நேரம் முழுவதுமாக அழுத பிறகுதான் சிஸ்டம் பேச துணிந்தது. ஹோஸ்ட், அழுது நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் பணியை முடித்துவிட்டீர்கள். நான் விரைவில் உங்களுக்கு இன்னொரு 10 மில்லியன் தருகிறேன். இனிமேல் நீங்கள் முதல் தலைமுறை பணக்காரராக இருப்பீர்கள். வாயை மூடு. நான் அழுது கொண்டே அதை திட்டினேன். உனக்கு சிறிதும் உணர்வுகளே இல்லையா? நீ அவளை உன் கண்களால் வளர்வதை பார்க்கவில்லையா? சிஸ்டம் சிறிது நேரம் அமைதியாக இருந்தது. பிறகு ஒரு முடிவுக்கு வந்து தயக்கத்துடன் சொன்னது. உங்களுக்கு ஜியுவை மிகவும் பிடிக்கும் என்றால் நான் ஒரு பின்தொடரும் கேமராவிற்கான வெகுமதியை மாற்றிக் கொடுக்கிறேன். உங்களுக்கு அவளை நினைக்கும் போதெல்லாம் கேமராவை ஆன் செய்து அவளை பார்க்கலாம். இரட்டை மேற்கோள்குறி. என் அழுகை திடீரென நின்றது. மீன் துள்ளுவது போல நான் எழுந்து அமர்ந்தேன். இதை பார்த்த ஷுயிஞ்சு தன் இதழ்களை இறுக்கிக் கொண்டு திடீரென்று புன்னகைத்து பேசினாள். அத்தைக்கு என்னுள் இருக்கும் உண்மைத்தன்மையை உணர்ந்ததால்தான் அக்கா கிளம்ப முடிவெடுத்திருக்க வேண்டும். ஆனால் அக்கா மிகவும் இரக்கமற்றவள். அப்படியே விட்டுவிட்டு சென்று விட்டாள். அக்காவின் இந்த துணிச்சலைக் கண்டு நான் பொறாமைப்படுகிறேன். லூஜியுவின் அமைதியான பார்வை அவள் முகத்தில் விழுந்தது. அவளது பார்வையில் ஷுயிஞ்சு அசௌகரியமாக உணர்ந்தாலும் குடும்பத்தினர் முன்னால் புன்னகையை தக்கவைத்துக் கொண்டாள். லூஜியு மென்மையாக பேசினாள். ஆம், மாமாவின் உண்மையான குணத்தை நான் பார்த்தேன். அதேபோல் அம்மா, அப்பா என்னை அழைத்துச் செல்லத்தான் வந்தார்கள் என்பதையும் பார்த்தேன். உனக்கும் அப்படித்தானே, இல்லையா? இரட்டை மேற்கோள்குறி. ஷுயிஞ்சு அதிர்ந்து போனாள். அதற்கு என்ன அர்த்தம்? லூஜியு பொறுமையாக விளக்கினாள். நீ அந்த வேலையாளின் மகள்தானே? இப்போதும் நம் வீட்டில்தான் இருக்கிறாயா? உன் சொந்த தாயின் தீய குணத்தை நீ கண்டு கொண்டதால் அம்மா உன்னை அன்புடன் தத்தெடுத்திருப்பார் என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால், நீ உன் தாயை விட்டு விலகினாய், நான் என் தாயின் பக்கமே திரும்பி வந்தேன். லூஜியு மென்மையாக திருமதி ஷுவின் தோள் மீது சாய்ந்து ஷுமிஞ்சுவை நோக்கி பிரகாசமாக புன்னகைத்தாள். ஆகவே நீ என்னைவிட அதிக துணிச்சல் கொண்டவள். என் முன்னால் நடந்ததைக் கண்டு கண்ணீருக்கு இடையிலும் என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அவள் உன்னை தீயவள் என்று சொன்னால் நீ இன்னும் சிரிக்கிறாயா? அது ஒரு பொருட்டல்ல. நான் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டேன். என் குரல் பெருமையால் நிறைந்திருந்தது. ஜியு தோற்காத வரை போதும். நான் தீயவளாக இருந்தால் என்ன? அன்றிலிருந்து எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கேமராவை திறந்து பார்ப்பேன். முதலில் ஜியு வீட்டிற்கு சென்ற பிறகு அவளால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியுமா என்றும் குடும்பத்தினர் அவளை துன்புறுத்துவார்களோ என்றும் கவலைப்பட்டேன். ஆனால் மெல்ல மெல்ல அந்த கவலையை நான் விட்டுவிட்டேன். வீட்டிற்கு வந்த முதல் வாரத்தில் ஜியு எதையோ திருடிவிட்டதாக ஷுயிஞ்சு திருமதி ஷுவிடம் அழுது புலம்பினாள். ஜியு எதுவும் பேசாமல் தான் நிறுவியிருந்த படுக்கையறை கண்காணிப்பு கேமரா காட்சிகளை போட்டு காட்டினாள். ஷுயிஞ்சுவே திட்டமிட்டு ஆதாரத்தை உருவாக்கியது வெளிப்பட்டது. 1 மாதம் கழித்து ஷுயிங் தியன் முக்கியமான ஆவணங்களை ஜியு சிதைத்துவிட்டதாக ஷூஜி மிங்கிடம் புகார் அளித்தான். ஜியு அமைதியாக ஒரு கால அட்டவணையை எடுத்து காட்டினாள். அதில் அந்த மாதம் முழுவதும் அவள் தந்தைக்கு அவரது வேலையில் உதவியது பதிவாகியிருந்தது. ஷூலிங் தியன் கடுமையாக ஷூஜிங்கால் திட்டப்பட்டான். இது போன்ற பல சம்பவங்களுக்கு பிறகு தம்பதியினர் லூ ஜியுவிடம் அதிக திருப்தியடைந்தனர். திருமதி ஷு அவள் கையை பிடித்து பரிதாபமாகச் சொன்னார். அந்த 2 குழந்தைகளும் கெட்டுப் போய்விட்டார்கள். நீ இவ்வளவு புரிதலுடன் இருப்பது நல்லது. இந்த நாட்களில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு விட்டாய். இரட்டை மேற்கோள்குறி. லூஜியு பணிவாக தன் தலையை அசைத்தாள். அது ஒன்றும் இல்லை. நாமெல்லாம் ஒரு குடும்பம் தானே. இரட்டை மேற்கோள்குறி. அவர்கள் இனியும் நம் மனதை புண்படுத்தும் வகையில் பேசமாட்டார்கள் என்று நம்புகிறேன். திருமதி ஷு திகைத்து நின்றார். ஒரு நாள் காலை உணவு நேரத்தில் ஷூலிங் தியன் மற்றும் ஷூ மிங்ஜு இருவரும் இணைந்து புகார் அளித்தனர். ஷூ மிங்ஜு ஷியுவின் பழைய பையை தொட்டதற்காக ஷியு அவளை தன் அறையை விட்டு துரத்திவிட்டாள் என்றும் ஷியு இங்கு தங்க விரும்பவில்லை என்பதற்கு இதுவே சாட்சி என்றும் கூறினர். அந்த தம்பதியினருக்கு சந்தேகம் வருவது இயல்பே. ஆனால் லூஜியு மென்மையாகச் சொன்னார். ஒருவர் உண்மையானவரா இல்லையா என்பது அவர்கள் பேசுவதை பொறுத்ததல்ல, அவர்கள் செய்வதை பொறுத்தது. அந்த தம்பதியினர் அவளையே சிறிது நேரம் பார்த்துக் கொண்டிருந்தனர். பின்பு ஷூஜிமிங் திடீரென்று கேட்டார், லூ என்ற அந்த நபர்தான் இதை கற்றுக் கொடுத்தாரா? லூஜியு அதை மறுக்கவில்லை. அவள் வெளிப்படையாக தலையசைத்தாள். ஆம், மாமா லூ பேராசை கொண்டவராக இருக்கலாம். ஆனால் அவர் எனக்கு பல நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துள்ளார். அதனால்தான் என்னால் அம்மா அப்பாவுக்கு சிறந்த மகளாக இருக்க முடிகிறது. இரட்டை மேற்கோள்குறி. நான் கடந்த காலத்தை மறந்துவிட்டேன். என் சகோதரனும் சகோதரியும் விரைவில் இதிலிருந்து மீண்டு வருவார்கள் என்று நம்புகிறேன். அந்த தம்பதியினர் ஒருவரையொருவர் பார்த்துக் கொண்டனர். இருவரின் கண்களிலும் பாராட்டையும் மெச்சுகளையும் காண முடிந்தது. மறுபுறம் நான் அமைதியாக கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தேன். அவன் உன்னை பற்றி சொன்ன மதிப்பீட்டை கேட்டு அழுகிறாயா? நான் தலையசைத்தேன். நான் சிஸ்டத்திடம் எதையும் விளக்க துணியவில்லை. அடுத்தடுத்த நாட்களில் லூ ஜியு மெல்ல மெல்ல ஷூ ஜிமிங்கின் ஆதரவை பெற்றாள். அவள் விரைவாக கற்றுக்கொண்டாள். நிறுவன விஷயங்களாக இருந்தாலும் சரி, மனித உறவுகளை கையாளும் திறனாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி அனைத்தையும் மிகச்சிறப்பாகச் செய்தாள். ஷுலிங் தியனால் கையாள முடியாத திட்டங்களை கூட அவள் விரைவாக கற்றுக்கொண்டு சரி செய்தாள். ஷூ குடும்பத்தில் அவளது அந்தஸ்து தொடர்ந்து உயர்ந்தது. ஒரு மாதம் கழித்து திருமதி ஷூ திடீரென உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு அவருக்கு இரத்தம் தேவைப்பட்டது. அதே அரிதான இரத்த வகையை கொண்டிருந்த லூ ஜியு தயக்கமின்றி இரத்த தானம் செய்தாள். மறுபுறம் நான் வருத்தத்தில் அழுது கொண்டிருந்தேன். நான் ரகசியமாக பல ஊட்டச்சத்து மருந்துகளை வாங்கினேன். ஆனால் அவற்றை எப்படி அவரிடம் சேர்ப்பது என்று தெரியாமல் பதற்றத்துடன் நடந்து கொண்டிருந்தேன். அதற்குள் ஒரு வழியை கண்டுபிடிப்பதற்கு முன்பே மருத்துவ அறையில் ஒரு சலசலப்பை கண்டேன். அதற்கு காரணம் ஷுலிங் தியன் ஒரு பெரிய வணிக ஒப்பந்தத்தை சீரழித்ததுதான். ஷுலிங் தியன் மருத்துவ அறைக்குள் நுழைந்ததும் ஷூ ஜிமிங் அவனை சுட்டிக்காட்டி பயனற்றவன் என்று திட்டினார். இத்தனை ஆண்டுகள் நான் உனக்கு கற்றுக் கொடுத்தும் குடும்பத் தொழிலை கற்கத் தொடங்கிய அனோனை விட நீ மோசமாக இருக்கிறாயே. லூ ஜியு தன் கையை அசைத்து சமாதானம் செய்ய முயன்றாள். அப்பா, அண்ணன் மீது கோபப்படாதீர்கள். அது நடக்கவில்லை என்றால் நான் முயற்சி செய்கிறேன். இந்த வார்த்தைகள் நெருப்பில் எண்ணெய் ஊற்றியது போல இருந்தது. ஷுலிங் தியன் உடனடியாக கோபத்தில் வெடித்தான். நீ என்ன பெரிய புத்திசாலி என்று நினைக்காதே. நீ வெறும் இரத்த வங்கி மட்டும்தான். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிருக்காவிட்டால் நாங்கள் உன்னை அழைத்துச் செல்ல வந்திருக்கவே மாட்டோம். இந்த வார்த்தைகளுக்கு பிறகு நிசப்தம் நிலவியது. ஷூஜிங் மற்றும் திருமதி ஷூ ஆகிய இருவரும் பதற்றத்துடன் லூ ஜியுவை பார்த்தனர். லூ ஜியு மெதுவாக தன் தலையை குனிந்து கொண்டாள். அனைவரின் பார்வையின் கீழ் அவள் மெதுவாக அழத் தொடங்கினாள். திருமதி ஷூ அவசரமாக அவளது கையை பிடித்து அவள் சொல்வதை கேட்காதே என்று விளக்கினாள். அம்மா, எப்படி உன்னை ஒரு இரத்த வங்கி போல கருத முடியும்? எனக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் என்று நான் நினைக்கவில்லை. திருமதி ஷூ தன்னை தொடர்ந்து நியாயப்படுத்த முயன்றாள். ஆனால் ஜியுவின் கண்களை சந்தித்தபோது அனைத்தையும் தெளிவாக புரிந்து கொண்ட அந்த முறிந்த இதயம் கொண்ட கண்களை பார்த்ததும் அவளால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. ஆனால் யாரும் எதிர்பாராத விதமாக அடுத்த கணமே லூ ஜியு திருமதி ஷூவின் கையை பிடித்து அதை திறந்தாள். திருமதி ஷூவின் உள்ளங்கையில் ஒரு சிறிய தாயத்து இருந்தது. நான் புத்தர் முன் மண்டியிட்டு உங்களுக்காக இதை தனிப்பட்ட முறையில் தயாரித்தேன். இதற்கு ஒரு முழு பகலும் இரவும் ஆனது. அவளது குரல் மிகவும் மென்மையாக இருந்தது. ஆனால் அது அனைவரின் இதயத்தையும் பலமாக தாக்கியது. அம்மா, நீங்கள் என்னிடம் பொய் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை இரத்த வங்கியாய் கருதினாலும் நீங்கள் என் அம்மா என்பதால் மட்டுமே நான் உங்களுக்கு இரத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறேன். திருமதி ஷூ திகைத்து நின்றாள். பிறகு திடீரென ஜியுவை இறுக கட்டிக்கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள். அருகிலிருந்த ஷூ ஜினிங்கும் உணர்ச்சிவசப்பட்டு கண்களின் ஓரத்திலிருந்த கண்ணீரை துடைக்க திரும்பிக் கொண்டான். மறுபுறம் நான் இந்த காட்சியை தூரத்தில் இருந்து பார்த்தேன். தொகுப்பாளரே, இந்த காட்சி மிகவும் நெகிழ்ச்சியாக உள்ளது. இந்த முறை நீங்கள் ஏன் அழவில்லை? நான் என் கண்களை தேய்த்தேன். திருமதி ஷூவின் கையில் இருந்த தாயத்தை நான் அடையாளம் கண்டு கொண்டதால் என்னால் அழ முடியவில்லை. முந்தைய ஆண்டு குகும் நானும் கடை வைக்க முயன்றபோது வாங்கியது அது. நாங்கள் அந்த தாயத்துகளை ஆன்லைனில் மொத்தமாக வாங்கினோம். 10 தாயத்துகள் $9.90 இலவச டெலிவரியுடன் கிடைத்தது. அதிலிருந்து ஷூ குடும்பத்தில் லூ ஜியுவின் அந்தஸ்து மேலும் உயர்ந்தது. திருமதி ஷூ அவளை நம்பி அவளிடம் பாசமாக இருந்தாள். ஷூஜி மிங்கும் தனது பயிற்சி கவனத்தை ஷூலிங் தியானிடமிருந்து லூ ஜியுவுக்கு மாற்றினார். ஜியுஷு குடும்பத்தில் செழிப்பாக இருப்பதைக் கண்டு நான் நிம்மதி அடைந்தேன். வீடு காலியாக இருப்பதை பார்க்கும்போது அவ்வப்போது ஏதோ ஒன்றை இழந்த உணர்வு எனக்குள் இருந்தது. விரைவிலேயே பருவத்தின் இறுதி வந்தது. ஆசிரியரிடமிருந்து பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை பற்றிய குழு செய்தி எனக்கு வந்தது. திடீரென ஷூ குடும்பம் வந்த அன்று பருவத்தின் இறுதி பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தில் எனக்காக ஒரு ஆச்சரியம் வைத்திருப்பதாக லூ ஜியு கூறியது எனக்கு நினைவுக்கு வந்தது. நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நான் பள்ளிக்குச் சென்றேன். வகுப்பாசிரியர் என்னிடம் ஒரு கால பெட்டகத்தை டைம் கேப்சூல் கொடுத்தார். பள்ளி ஆண்டின் தொடக்கத்தில் ஒவ்வொரு மாணவனும் இதையே புதைத்திருந்தான். நான் அதை திறந்தேன். அதற்குள் லூ ஜியு தானே எழுதிய ஒரு கடிதம் இருந்தது. கடிதத்தின் முதல் வரி இப்படி இருந்தது: அப்பா, எனக்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. உண்மையில் உங்கள் ரகசியம் எனக்கு தெரியும். சமீபத்திய ஆண்டுகளில் நீங்கள் வேறொரு குரலுடன் பேசுவதை நான் அடிக்கடி கேட்டுள்ளேன். நீங்கள் எப்போதும் உங்கள் மனதில் என்னை பாராட்டுவீர்கள். அதை கேட்க எனக்கு மிகவும் பிடிக்கும் என்பதால் நான் உங்களிடம் சொல்ல விரும்பவில்லை. எனது அடையாளம் எதுவென்று எனக்கு கவலை இல்லை. அப்பா என்னை கைவிட மாட்டார் என்று மட்டும் எனக்கு தெரியும். அதுவே போதும். ஆனால் சமீபத்தில் யாரோ ஒருவர் என்னை திருட்டுத்தனமாக பின்தொடர்வதை நான் கவனித்தேன். அப்பாவின் அருகில் என்னால் இன்னும் நீண்ட காலம் இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் தயவு செய்து என்னை நம்புங்கள் அப்பா. நான் நிச்சயமாக திரும்பி வரும் வழியை கண்டுபிடிப்பேன். முதலில் நீங்கள் என்னை கண்டுபிடித்தது போலவே. நான் முற்றிலும் திகைத்து போனேன். அவளுக்கு என் இருப்பை பற்றி தெரிந்திருந்தது. இல்லை, பொறுங்கள். கதை ஏன் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்விக்கான பதில் விரைவில் தொலைக்காட்சியில் தோன்றியது. ஷூ குடும்பம் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்வதாக செய்திகள் தெரிவித்தன. அந்த இக்கட்டான தருணத்தில் குடும்பத்தின் 16 வயது மகள் உள்ளே வந்து நிலைமையை மாற்றினாள். அந்த நேரத்தில் லூ ஜியு ஏன் இதையெல்லாம் செய்தாள் என்பது எனக்கும் அந்த அமைப்பிற்கும் புரிந்தது. அவள் கிளம்ப வேண்டியிருந்தது. அதனால்தான் கிளம்பினாள். இப்போது அவளை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அப்போதுதான் லூ ஜியுவிடமிருந்து எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. அப்பா, நான் வீட்டிற்கு வர விரும்புகிறேன். நான் எனது மின்சார ஸ்கூட்டரில் ஏறி அழுது கொண்டே சிரித்துக்கொண்டு வில்லா பகுதிக்கு விரைந்தேன். இந்த முறை சிஸ்டம் என்னை தடுக்கவில்லை. மாறாக வழி முழுவதும் பச்சை விளக்குகளுடன் எனக்கு வழிகாட்டியது. தூரத்தில் லூ ஜியு தன் சூட்கேஸுடன் சாலையோரத்தில் நிற்பதைக் கண்டேன். திருமதி ஷூவும் ஷூ ஷி மிங்கும் அவளை வெளியே விடாமல் தடுத்துக் கொண்டிருந்தனர்.
அனன், நீ கிளம்பிவிட்டால் ஷூ குடும்பத்திற்கு என்னவாகும்? ஷூயிங்கின் கண்களுக்கு கீழே கருவளையங்கள் இருந்தன. எல்லாம் லூஜியுவின் வேலைதான் என்பது இப்போது அவருக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. ஆனால் இந்த நேரத்தில் ஷூ குடும்பத்தின் வணிகம் அழிந்துவிடக்கூடாது என்று அவர் பணிவுடன் கெஞ்ச மட்டுமே முடிந்தது. திருமதி ஷூவும் நடுங்கும் கைகளுடன் அவளது கையை பிடித்துக் கொண்டார். அனான், நான் இனி உன் இரத்தத்தை கேட்க மாட்டேன். உன் அம்மாவின் எஞ்சிய காலத்திற்கு நீ அவளுடன் தங்கக்கூடாதா? ஷூலிங் டானும் ஷூயிங் ஜூவும் ஓரமாக நின்று முகத்தில் பதற்றத்துடன் காணப்பட்டனர். லூஜியு, நீ என்னை பார்த்துவிட்டாய். அவளது கருவிழிகள் உடனடியாக பிரகாசித்தன. நான் கூட்டத்தை ஊடுருவிச் சென்று அவளது கையை பிடித்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினேன். அங்கே நில்லுங்கள். திருமதி ஷூவின் குரல் நடுங்க கத்தினார். அவள் என் மகள். அவளை நீங்கள் அழைத்துச் செல்ல முடியாது. நான் என் நடையை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்தேன். அவள் உன்னுடைய மகளா? அப்படியானால் என்னிடம் சொல், அவள் எங்கே தொலைந்து போனாள்? திருமதி ஷூ என்னை முறைத்து பார்த்தார். முதல் மருத்துவமனைக்கு பின்னால் உள்ள சந்தில் இருந்த குப்பை தொட்டியின் அருகில். அது மறுசுழற்சி செய்யக்கூடிய குப்பை தொட்டியா அல்லது செய்யக்கூடாததா? திருமதி ஷூ சிறிது நேரம் திகைத்து நின்றார். பின் மறுசுழற்சி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கும் என்றார். தவறு. அது மறுசுழற்சி செய்யக்கூடாதது. நான் லூஜியின் கையை இன்னும் இறுக்கமாக பற்றிக்கொண்டேன். அப்படியானால் நீ அவளை அங்கே தொலைக்கவில்லை. அப்படியென்றால் அது மறுசுழற்சி செய்யக்கூடாததாக இருந்திருக்கும். நான் தவறாக நினைவில் வைத்துக் கொண்டேன். நான் தலையசைத்தேன். இப்போது அது மறுசுழற்சி செய்யக்கூடாதது என்று உனக்கு தெரியும். 16 ஆண்டுகளுக்கு முன்பு குப்பை தொட்டிக்கு அருகில் அடைந்த ஒரு ரத்தினத்தை நான் கண்டெடுத்தேன். அவள் உயிர் பிழைப்பது கடினமாக இருந்தது. அவள் அழுத சத்தம் மெலிதாக இருந்தது. நான் அவளை மருத்துவமனைக்கு கூட்டிச் சென்றேன். அவளுக்கு ஒரு அரிய மரபணு கோளாறு இருப்பதையும் உயிர் பிழைக்கும் வாய்ப்பு மிக குறைவு என்றும் மருத்துவர் கூறினார். பின்பு நான் அவளை வளர்த்தேன். இந்த ரத்தினம் ஆயிரக்கணக்கான அழுக்குகளிலிருந்து கழுவி சுத்தம் செய்யப்பட்டுவிட்டது. இப்போது அவளது பிரகாசத்தை அனைவரும் பார்க்கிறார்கள். அவளை தூக்கி எறிந்த நபரே இப்போது அவளை தேடி வந்துள்ளார். ஆனால் அவள் யாருக்கும் சொந்தமானவள் அல்ல என்பதை நான் எப்போதும் அறிவேன். ஆரம்பத்தில் அவளை காப்பாற்றியது நானாக இருந்தாலும் அவளை ஒருபோதும் எந்த நகையிலும் பதிக்க மாட்டேன். நானும் குவும் வீட்டிற்குச் சென்றோம். இந்தச் சிறிய வீட்டை நான் வாங்கியிருந்தேன். வரவேற்பறையில் இருந்த சத்தமிடும் மரத்தரையை மாற்றினேன். சுவர்களுக்கு வர்ணம் பூசினேன். ஆனால் குவின் அறையை நான் தொடவில்லை. அவள் சென்றபோது எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தது. நான் சிஸ்டத்திடம் பேசுவதை உன்னால் உண்மையிலேயே கேட்க முடியுமா? லூ ஜியு தலையசைத்தாள். என் முகம் சிவந்து போனது. அப்படியானால் நான் தினமும் மனதிற்குள் பேசுவதை நீ கேட்டிருக்கிறாயா? லூஜி, நீ சிரித்தாய். சமீபத்திய ஆண்டுகளில் அப்பா உணர்ச்சிவசப்படும்போதுதான் என்னால் அதை இன்னும் தெளிவாக கேட்க முடிகிறது. குறிப்பாக ஷூ குடும்பத்தினர் என்னை அழைத்துச் செல்ல வந்த அந்த நாளில். உனது ஒவ்வொரு மனப்போராட்டத்தையும் நான் கேட்டேன். அன்று நான் சிஸ்டத்தால் கிட்டத்தட்ட நம்ப வைக்கப்பட்டேன். சிஸ்டம் சொன்னதெல்லாம் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. ஆனால் அதில் ஒன்று தவறாக இருந்தது. எனக்கு வயது 16 என்றாலும் பணம் மற்றும் அதிகாரத்தின் முக்கியத்துவத்தை நான் அறிவேன். எனக்கு தெரியும் என்பதால்தான் அப்பாவுக்கும் எனக்கும் இடையில் அவை தடையாக இருக்க நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். நான் லூஜியுவை இறுக்கமாக அணைத்துக் கொண்டேன். என் மகள் நான் நினைத்ததை விட மிகச்சிறந்தவள். அவள் உண்மையிலேயே உலகின் மிகச்சிறந்த குழந்தை. பிறகு லூஜியு நாட்டின் சிறந்த நிதிப்பிரிவில் சேர்ந்தாள். நான் அவளுடைய கல்லூரிக்கு அருகில் குடிபெயர்ந்தேன். அவள் பகலில் வகுப்புக்குச் செல்வாள், மாலையில் வீட்டிலிருந்தே நிறுவனத்தை நிர்வகிப்பாள். ஷூ குடும்பத்தினர் அடக்கமானவர்களாகி விட்டனர். சிறிது காலத்திற்குப் பிறகு திருமதி ஷூவின் நோய் மீண்டும் வந்தது. ஆனால் இம்முறை அவர் குவிடமிருந்து இரத்த தானம் கேட்கவில்லை. அதற்கு பதிலாக இறக்கும் தருவாயில் இருந்த அவர் அவளை சந்திக்க விரும்பினார். அவர் லூஜியுவை மீண்டும் மீண்டும் பார்த்தார். நீ இவ்வளவு நன்றாக வருவாய் என்று தெரிந்திருந்தால் நான் உன்னை கைவிட்டிருக்க மாட்டேன். நீ பிழைக்க மாட்டாய் என்றுதான் நான் நினைத்தேன். நீ என் மீது கோபமாக இருக்கிறாயா? லூஜியு தலையை அசைத்தாள். நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்தீர்கள். உங்களால் தான் நான் அப்பாவை சந்தித்தேன். திருமதி ஷூ சிறிது நேரம் திகைத்து பின்னர் நிம்மதியுடன் சிரித்தார். ஜியு என்ற பெயர் உனக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. படிப்பை முடித்த பிறகு லூஜியு ஷூ குடும்பத்தின் தொழிலை படிப்படியாக விரிவுபடுத்தினாள். ஆனால் நிறுவனம் உச்சத்தில் இருந்தபோது அதன் பங்குகளில் பாதியை நன்கொடையாக அளித்துவிட்டாள். அவள் புன்னகையுடன் என்னிடம் கூறினாள், இந்த வாழ்நாளில் நம்மால் இதை செலவழித்து முடிக்க முடியாது. அதை மற்றவர்கள் நமக்காக செலவிடட்டும். எங்களுக்கு கிடைக்கும் ஓய்வு நேரத்தில் உலகம் முழுவதும் பயணம் செய்தோம். அவள் நிறுவனத்தில் பிஸியாக இருந்தபோது நான் கட்டிடத்தின் கீழ்ப்பகுதியில் ஸ்டார் சாசேஜ்களை விற்றேன். 1-2 யுவான் பார்சல் கிடையாது. தினமும் அவளுக்காக ஒன்றை எடுத்து வைப்பேன். வீட்டிற்கு செல்லும் வழியில் நாங்கள் பேசிக்கொண்டே சாப்பிடுவோம். எப்போதாவது நான் அந்த சிஸ்டத்தை பற்றி நினைப்பேன். எப்படியிருந்தாலும் 16 ஆண்டுகளாக அது என்னுடன் சேர்ந்து குவை கவனித்து வந்தது. ஆனால் கூவீடு திரும்பிய பிறகு அந்த சிஸ்டம் மறைந்துவிட்டது. சில ஆண்டுகளுக்குப் பிறகு அந்த சிஸ்டம் திடீரென என் கனவில் தோன்றியது. இந்த கார்டுக்கு கொஞ்சம் பணம் அனுப்பு. நீ மோசடி செய்ய தொடங்கிவிட்டாயா? இதற்கெல்லாம் நீதான் காரணம். நீயும் குவும் சேர்ந்து என் சிஸ்டம் குறியீட்டை மாற்றிவிட்டீர்கள். நான் ஒரு அனாதை இல்ல இயக்குனருடன் பிணைக்கப்பட்டுவிட்டேன். இப்போது அவரிடம் பணமில்லை. குழந்தைகள் உணவிற்காக காத்திருக்கிறார்கள். நான் ஆர்வமாக கேட்டேன், நானும் குவும் எப்படி உன்னை மாற்றினோம்? சிஸ்டம் தெளிவாக பதில் சொல்லவில்லை. நான் வற்புறுத்தி கேட்ட பிறகுதான் அது தனது செயல்பாட்டு விதிகளை காட்டியது. கடைசி விதி திடீரென தோன்றியதாக அது கூறியது. 1. ஹோஸ்ட் கதாபாத்திர அமைப்பின்படி வளர்வதை உறுதி செய்ய வேண்டும். 2. கதைக்களத்திற்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யக்கூடாது. 10. காதல் தோன்றும் போது மேலேயுள்ள அனைத்தும் புறக்கணிக்கப்படலாம், ஏனெனில் காதலே மிக உயர்ந்தது.